என்ன நண்பா? மயிர நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? ஜனநாயகன் ட்ரைலர் பார்த்தேன். உண்மையிலே வந்து ரொம்ப சூப்பராகவும் அட்ராக்டிவாகவும் இருந்துச்சு. ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்டுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் வந்து அழகாக கொடுத்துட்டு வெளியில் வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட காம்பினேஷனில் வந்து கமர்ஷியல் மூவிக்கு பேர் போனவங்க யாருன்னா ஏஆர் முருகதாஸ் அவர்கள், அதுக்கப்புறம் வந்து அட்லி அவர்கள், அதுக்கப்புறம் வந்து இவர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் அவர் வந்து கமர்ஷியல் எலமெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக அவர்கிட்ட வந்து 50% 100% அப்படின்ற பேச்சு டாக் போகும். ஸோ அந்த பேச்சு இல்லாமல் வினோத் அவர்கள்கிட்ட வந்து அவர்கிட்டே வந்து ஒரு கமர்ஷியல் எலமெண்ட், ஒரு அட்லிக்கிட்ட என்ன எதிர்பார்ப்போமோ, ஒரு ஏஆர் முருகதாஸ் கிட்ட என்ன பார்ப்போமோ, அதே வந்து வினோத் அவர்கள்கிட்டே இந்த வாட்டி வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நினைக்கிறேன். ஜனநாயகன் ட்ரையில் வேறு லெவலில் இருக்குது. நம்ம பகவத் கேசரி ரீமேக் ரைஸ் எப்போயோ வாங்கி வச்சிட்டாங்க. ஸோ அதோட ஹெச் வினோத் வந்து வேறு மாதிரி ஒரு குக் பண்ணி வச்சுருக்காரு. நம்ம பகவத் கேசரி அப்படியே பார்க்க போகிறதில்ல. ஹெச் வினோத்துக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது. அந்த ஸ்டைலில் வந்து தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் அதுக்கு முன்னாடி பிங்க்னு ஒரு படம் எடுத்தார்ல, அது பிங்கை வந்து தான் நேர்கொண்ட பார்வைன்னு எடுத்தார். அது அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி எடுத்திருந்தார். நோ மீன்ஸ் நோ அந்த மாதிரி கொண்டு வந்து பண்ணார். பட் இந்த தடவை வந்து நம்ம தளபதி வச்சு ஒன்று பண்ணியிருக்காரு. வேறு லெவலில் குக் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நான் அந்த படத்துக்கோசரம் வெயிட் பண்ணுறேன். அவர் என்ன ட்ரைலர் கட் வந்து இந்த இதில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம ஏற்கனவே இப்போ விஜய் படத்துக்கெல்லாம் பண்ணவர் தான் இதுக்கும் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ட்ரைலர் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஒவ்வொரு ஃப்ரேமே தளபதியை சூப்பராக கட்டியிருக்காங்க. மமிதா பைஜும் அதில் சூப்பராக அழகாக இருக்காங்க. அவங்க சின்ன சின்ன அந்த 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி, அப்பா பொண்ணு கெமிஸ்ட்ரிலாம் சூப்பராக இருந்தது. அனிருத் பிஜிஎம் அதெல்லாம் வந்து ட்ரைலர் கட்டில் செம்மையாக கொடுத்துருந்தாங்க. ட்ரைலர் வந்து அந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் டக்குன்னு போயிடுச்சு. நல்லா மசாலா படமாக இருக்குது. இந்த பொங்கலுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு ட்ரீட்டாக இருக்கும். கடைசியாக ஃபேமிலியை வந்து எல்லா ஃபேமிலியும் படம் தேட்டருக்கு போகாதீங்க கூட அந்த படத்திலோட போவாங்க. கடைசியாக தேட்டருக்கு போகிறவங்க கூட லேடிஸ் அந்த பெரியவங்க கூட அந்த படத்துக்கு போவாங்கன்னு நான் நம்புகிறேன். சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரேம் பை ஃப்ரேம் விஜய் சார் பயங்கரமாக செதுக்கியிருக்காங்க. பயங்கரமாக இருக்கு, மாசாவை காட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி லியோ ட்ரைலர் பார்த்து பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. அதுக்கு மேலே இருக்குது இந்த ட்ரைலரு. அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்காங்க. 3 நிமிஷம் கிட்ட வருது ட்ரைலரு. போனதே தெரில, வித்தின் செகண்டில் போன மாதிரி இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறையா பொலிட்டிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்குது. அவர் கொடியில் இருக்குல்ல அந்த யானை, அந்த சிம்பிள், அப்புறம் வந்து கடைசியாக சாட்டை எடுத்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஒரு டைலாக் பேசுகிறது, அவர் அரசியலுக்கு வந்த புதுசில் எல்லோரும் திட்டினாங்கல்ல, அதுக்கு வந்து நான் திரும்பி போவேன்னு நினைக்கிறேன், ஐ எம் கம்மிங் சொல்கிறது, இப்படி நிறையா பொலிட்டிக்கல் வசனம்லாம் இருக்குது. ட்ரைலர்லாம் அல்லு விடுது ப்ரோ. சீரியஸ்லி இந்த மேக்கிங்கே வந்து பார்த்தோன்னா நிறையா பேர் சொன்னிருந்தாங்க இது ஒரு ரீமேக் ஃபிலிம் அப்படின்னு. எனக்கும் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்டிங் அப்படி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இதில் புதுசாக ஒவ்வொரு சீன் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவே எனக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நினச்சது அப்பாடா நம்ம இதுலேருந்து கிரேட் எஸ்கேப் ஆகிட்டோம்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. சீரியஸ்லி இப்போ வந்து தளபதி வந்து இந்த கதையை சூஸ் பண்ணது ரொம்ப நல்ல ஒரு ஸ்டெப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து இப்போ அந்த படத்தோடைய மையக்கருவே வந்து பார்த்தோன்னா உமன்ஸ் வந்து பார்த்தோன்னா சேஃப்டிக்காக அப்படின்ற மாதிரி தான் அந்த படமும் இருக்கும். ஸோ அது வந்து தளபதி மூலியமாக அவருடைய பாயிண்டில் ப்ளஸ் வந்து ஹெச் வினோத்தோட அந்த ஷார்ப்பான ஒரு ரைட்டிங்கில் வந்து பார்க்கும்போது அது இன்னமும் சூப்பராக இருக்கும். ட்ரைலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 minutes 52 seconds வந்திருக்கு. ரொம்பவே டைலாக்ஸும் சரி, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸும் சரி, விஜயோட எனர்ஜெட்டிக்குமே சரி ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. அவருக்கு வந்து 51 வயசு தான் ஆகுதா, இல்லை அடுத்து 52 வயசு தான் ஆகுமா, இல்லை ரிவர்ஸில் போகுமா அப்படின்ற மாதிரி தான் அந்த ட்ரைலர்லேயுமே இருக்கார். அந்த படத்தில் விஜய் அவர்கள் தாண்டி மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய வளர்ப்பு பொண்ணாக வந்து நடிச்சிருக்காங்க. இன்னொரு இந்த படத்தில் கான்ட்ரவர்சி சொல்லிகிட்டு இருக்காங்க. இது வந்து பாலையா அவர்களுடைய அந்த படத்துடைய ரீமேக், தெலுங்கு படத்துடைய ரீமேக் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக வந்து அஃபிஷியலாக அவங்க வந்து ஆல்ரெடி ரீமேக் ரைட்ஸை வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த படம் 100% ரீமேக்காக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை 50% 60% ரீமேக்காக இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு படம் பார்க்க வர ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது கேசரியாக இருந்தாலும் சரி, பொங்கலாக இருந்தாலும் சரி, புளியோதரையாக இருந்தாலும் சரி, நான் பார்க்கறதுக்கு ரெடி அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. இனிமேட்டு வந்து இது கேசரி தான், இது பொங்கல் தான் அப்படின்னு சொன்னால் வந்து யாரும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த படம் என்னோட ஒப்பீனியன் வந்து எந்த அளவுக்கு வசூலில் டச் பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு 500 to 750 crore வந்து இதுக்குள்ளே கண்டிப்பாக நம்பர்ஸ் வந்து பார்க்கும். அதை மீறி வந்து ரிப்பீட்டட் ஆடியன்ஸ், படத்தில் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி, இன்னும் ஒரு பூம் ஆகுது, பிளாஸ்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 750 தாண்டி ஒரு 100 crores 1000 crores வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து அது மக்கள் கையில் இருக்குது. அதை நான் மக்கள் கையில் விட்டுறேன். கண்டிப்பாக ஒரு 500 crores வந்து கண்டிப்பாக தாண்டுன்னு நினைக்கிறேன். ட்ரைலர் கட்டோட அந்த சினிமாட்டோகிராஃபி, அந்த மியூசிக் ஒர்க்லாம்
இந்த ட்ரைலருக்கு வந்து நம்ம அடுத்தடுத்த சீன்ஸ்லாம் பார்த்துட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய அரசியல் டைலாக்கு, சட்டிய டைலாக்லாம் நிறையா வருது. பார்க்கலாம். நிறைய பேர் எதிர்த்துட்டு தான் இருக்காங்க ட்ரைலருக்கு. நான் இனிமேட் பராசக்தி தான் போய் பார்க்க போகிறேன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. பட்டு நான் ஜனநாயகத்துக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஐ ஆம் வெயிட்டிங்னு அவரோட ட்ரெண்டிங் டைலாக் ஒன்று இருக்கும். அதை வந்து ஐ எம் கம்மிங் சொல்லிட்டு அரசியலுக்கும் சொல்கிறாரு. எல்லாத்துக்குமே ஒரு அரசியலுக்கு ஒரு கம்பேக் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு மாதிரி பார்க்கலாம். நிறைய டைலாக் வந்து நமக்கு இதில் படத்தில் கேட்சியாக தான் இருக்கு. நம்ம என்ன மக்களுக்கு சேவை செய்ய வாங்கடான்னா கொள்ளடிக்க வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக்கும் நிறையா டைலாக் வந்து இந்த படம் ஃபுல்லாகவே நம்ம சர்க்காருக்கு அப்புறமேட்டு ஒரு அரசியல் படமாக பார்க்கணுன்னா இந்த படம் கண்டிப்பாக. நான் அந்த படம் பார்த்ததில்ல, ஆனால் அது கம்பேரிசன் ஷார்ட்ஸில் போடுறாங்க. அதை பார்க்கும்போது தான் அது மாதிரி தான் இருக்குது. பட்டு விஜய் சாருக்கு எப்பயுமே ரீமேக் படம் தான் வந்து கை கொடுக்கும். ரீமேக் இருந்தாலும் இவர் ஸ்டைலுக்குன்னு ஒன்று இருக்குது. கில்லி என்ன தான் ரீமேக்காக இருந்தாலும் நம்ம ரீலீஸே பயங்கர ஹைப்பாக இருந்துச்சுல்ல பார்த்த படமே. அது நம்ம விஜய்க்கு வந்து எடுத்த படமே எடுத்தாலும் அவர் ஸ்டைலில் எடுத்தால் அது பயங்கரமாக இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஜனநாயகன் இருக்கும். ட்ரைலர் கட்லேயே இவ்வளோ இருக்குன்னா படத்தில் நினச்சி பாருங்கள் எவ்வளோ விஷயம் இருக்கும் அப்படிங்கிற அதெல்லாம் எதிர்பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. இந்த பொங்கல் பயங்கரமான ஜனநாயகன் பொங்கலாக அமையும்னு நினைக்கிறேன். 1000 கோடி அடிக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இது வரைக்கும் தமிழ் சினிமா 1000 கோடி டச் பண்ணதே இல்லை. ஏன் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குன்னா, தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு இந்த ட்ரைலர் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு சோசியல் மீடியாவில் நான் பார்த்தேன். ஏன்னா அவங்க இதில் ரீமேக்கும் கொஞ்சம் கலந்துருக்குன்னு சொல்லியிருந்தாங்க அஃபிஷியலாகவே. அப்படிங்கும் போது தெலுங்கில் தான் பார்த்திங்கன்னா அந்த ரெக்கார்ட்லாம் வச்சுருக்காங்க. பாகுபலி ஆகட்டும், எல்லாம் கன்னடத்தில், அப்புறம் ரீசெண்டாக புஷ்பாவும் ரெக்கார்ட் படிச்சிருக்காங்க. அந்த ஆடியன்ஸ் கொஞ்சம் கொடுத்தாங்களும். மலையாளத்தில் சொல்ல தேவையில்ல நம்ம விஜய் சாரோட ஃபேன்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு. அப்புறம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரியில் பயங்கரமான ஹைப் கொடுத்துட்ருக்காங்க விஜய் சாருக்கு. ஹிந்தியில் மட்டும் கொஞ்சம் படம் பிக்கப் ஆகிக்கிச்சுன்னா அந்த 1000 கோடியை டச் பண்ண வாய்ப்பு இருக்குமோன்னு எனக்கு தோணுது. டச் பண்ணால் பெரிய ரெக்கார்ட் தான். ஏன்னா விஜய் சாரோட கடைசி படம், அது ஒரு மைல்கல்லாகவும் அமையும். ஆகானப்பட்ட தலை அஜித்தை வச்சு அவர் வந்து பார்த்தோன்னா நேர்கொண்ட பார்வை வந்து பிங்க் ரீமேக்கில் வந்து பண்ணவர். அதுவே வந்து அஜித்துக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான படமாக இருந்தது, அவரோட கெரியர் பெஸ்ட்டாக இருந்ததில்ல. அந்த மாதிரி இதுவும் வந்து பார்த்தோன்னா தளபதியோட கெரியரில் கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 100% பக்கா கமர்ஷியல் ப்ரோ தளபதி. இது இந்த மாதிரி கடைசி படம் வந்து கமர்ஷியலாக கொடுக்கறது, அவர் நினச்சிருந்தாருன்னா எவ்வளோ பெரிய டேரக்டர் கூட வந்து அவர் வந்து படம் கொடுத்துருக்கலாம், வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், வச்சிடலாம். ஆனால் ஹெச் வினோத் கூட கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா, அவர் வந்து ஒரு கமர்ஷியல் டிக் அவர்கிட்ட ஒன்று இருக்கும் ப்ரோ. ஏன்னா அது வந்து நம்ம கடைசியில் அந்த துணிவிலேயே நமக்கு தெரியும் அவர் எவ்வளோ கமர்ஷியலேட்டாக செய்வார். ப்ளஸ் அந்த ஒரு ஸ்டோரியை வந்து அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா அந்த டயலாக் எவ்வளோ ஷார்ப்பாக வைப்பார். பாரபட்சமே பார்க்காம இறங்கி அடிப்பாருங்க ஹெச் வினோத்தெல்லாம். இந்த படம் அடிக்குமா அப்படி 1000 கோடி காமனாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 1000 கோடி அப்படின்ற அடித்தது கண்டிப்பாக ஒர்த்தான படம்னா 2 படம்னு என்னோட ஒப்பீனியன் சொல்லுவேன். ஒன்று வந்து கேஜிஎஃப் பார்ட் 2, இன்னொன்று வந்து பாகுபலி பார்ட் 2. அந்த படத்துக்கான கண்டென்ட்டும் சரி, அந்த படத்துக்கான மார்க்கெட்டிங்கும் சரி கரெக்டாக இருந்துச்சு. அதை தாண்டி இங்கே வந்து 1000 கோடி அடித்த மூவிகள் பார்த்தீங்கன்னா நம்மளை ஃபுல்ஃபில்லாக வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை. இந்த படம் நம்மக்கிட்ட 1000 கோடி அப்படின்றத இவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணலை. சப்போஸ் 1000 கோடி அடிச்சிச்சு அப்படின்னா அது மக்கள் கொடுத்த பரிசு அப்படின்றத நம்ம வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு இது என்னோட கடைசி படம் அப்படின்றத விஜய் அவர்கள் வந்து சொல்லிட்டாரு. அதை தாண்டி இந்த படம் 1000 கோடி கிளப்பில் டச் பண்ணிச்சு அப்படின்னா மக்கள் வந்து விஜய்க்கு கொடுக்குற பரிசாக என்னுடைய ஒப்பீனியனாக நான் நினைக்கிறேன். நம்ம மெர்சலில் ஆடியோ லான்ச்சில் எப்படி பேசினாரோ அதே தடவை இந்த ஆடியோ லான்ச்சில் அப்படி பேசியிருக்காரு. அதனால் ஓவராலாக வெயிட்டிங்கில் இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். ஆனால் வரத்துக்கு தடுக்கிறதுக்கு தான் பராசக்தின்னு ஒரு தீய சக்தி இறக்கி விட்ருக்காங்க. அந்த தீய சக்தியை அந்த பராசக்தி பிடிக்கும் தான். பட் அவரை சுதா கொங்கரா, சிவகார்த்திகேயன்லாம் பிடிக்கும் தான். பட் ஆனால் தளபதியோட மோதிரத்துக்கெலாம் நாங்கள் விட மாட்டோம். அது நல்லதுக்கு இல்லைன்னு சிவகார்த்திகேயன் எப்போ புரிஞ்சுப்பார் அப்போ புரிஞ்சுப்பார். ஏன்னா கண்ணை கொடுத்த வாட்டி சினிமாவே தூக்கி கொடுத்த மாதிரி அவர் பேசிட்டு இருக்கிறாரு. பட்டு சினிமாலாம் தூக்கி காட்டல. கன்று என் பக்கம் திரும்பிச்சுன்னா என்ன நடக்குன்னு நம்ம துப்பாக்கி பட ஸ்டைலில் ஒரு இந்த படம் வந்து கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். நம்ம அரசியல் நிறைய டயலாக் இருக்குது. அது பார்க்கும்போது கூஸ்பமாக இருக்குது. ஐ எம் கம்மிங் சொல்கிறாரு, அந்த மேனேஜம் பண்ணுறது, அப்புறம் வந்து அந்த கொள்ளடிக்கு வரீங்களான்னு சொல்லிட்டு சாட்டையில் அடிக்கிறது, அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அநேகமாக அந்த ஓல்டு சாங் வரும், நானே சாங் வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அது வரும்போதெல்லாம் தேட்டர் வந்து பிளாஸ்ட் ஆயிரும். ஆமாம், அதுதான் வருத்தமாகுது. ஏன்னா எல்லாருக்கும் சரி, தேட்டருக்கும் சரி, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் சரி, நம்ம ரிவ்யூ எடுக்கிறவங்களுக்கும் சரி, தளபதி பற்றி பேசினா தான் கான்ட்ரவர்சி, தளபதி பற்றி பேசினா தான் எல்லாருமே, அதனால தான் தளபதி பற்றி இழுக்கிறதே. அரசியலில்
சில கட்சி பேர் அந்த தளபதி அந்த கட்சியை நினைக்கலனா கூட சில கட்சி வந்து தளபதி நினைக்கிறாங்க. அது மாதிரி கட்சியில் இருக்கிறப்ப நம்ம தேட்டருக்கு படங்கள் இவர் மாதிரி தளபதி படம் வர்றதுனால தான் கொஞ்சம் கூட்டம் வராங்க. அவர் நடிக்காமல் போனது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் எங்களுக்கும் சரி, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் சரி. பராசக்தி விடுறதுனால தடைப்பட அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எஸ்கேவும் ஒரு நல்ல ஒரு ஃபேன்ஸு வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கான ஆடியன்ஸும் ஒரு பக்கம் இருக்காங்க. விஜய் சார் அளவுக்கு இல்லைனாலும் அவர், ஏன்னா பொங்கலுக்கு எல்லாம் நம்ம வந்து தமிழ்நாட்டில் பொங்கல் அப்படிங்கிற பண்டிகைக்கு தீபாவளிக்கு வர 1 day 2 day தான் லீவ் கிடைக்கும். பொங்கல் பண்டிகைக்கு எல்லாருக்குமே ஒரு 4 days 5 days 1 week லீவ் கிடைக்கும். அப்படிங்கும் போது என்ன தான் விஜய் படத்தை ஒரு நாள் பார்த்துட்டு மீதி எல்லா நாளும் ஃப்ரீயாக தானே இருப்பாங்க. அப்போ கண்டிப்பாக சிவகார்த்திகேயன் படத்துக்கு போகத்தான் செய்வாங்க. அப்படிங்கும் போது ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் சிவகார்த்திகேயன் படமும் வல்ல வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜனநாயகனுக்கு ஒரு சின்ன இடையூறு தான், அது பெரிய இடையூறாக இல்லை. ஏன்னா விஜய் சார் அவ்வளோ ஒரு பொசிஷனில் இருக்கார். இப்போ ஒவ்வொரு டிவிக்கு அப்படிங்கிற கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஒவ்வொரு மாநாடு ஒவ்வொரு கூட்டத்தையும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் ஜனநாயகனை சாச்சிட முடியாது. வசூல் ரீதியாகவும் சரி, பட ரீதியாகவும் சரி. இந்த படத்துக்கு நெகட்டிவ் விமர்சனங்கள் கண்டிப்பாலும் வரும். ஏன்னா ட்ரைலரு படம் அப்படிங்க முன்னாடியே நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது படம் ரிலீஸ் ஆனதும் FTFSலேயே நெகட்டிவ் விமர்சனம் கண்டிப்பாக வரும். அதுக்காக ஃபேன்ஸு துணிஞ்சு நிற்க மாட்டாங்க. ரிப்பீட்டட் மூடில் பார்த்து முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு வெற்றியை கொடுக்க முடியுமோ அவர் கடைசி படத்துக்கு வெற்றியை தேடி தரணும். பிடிச்ச டைலாக்லாம் வந்து பார்த்தோன்னா கடைசி டைலாகு ஐ எம் கம்மிங்கிறதுக்கு அடுத்து வந்து பின்னாடி போகிற ஐடியாவே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் கம்மிங்கிறதுலேருந்து அதோட அப்படி கட் பண்ணிவிட்டு, அதாவது அரசியலுக்கு நல்லது பண்ணுவாங்கடான்னா கொலை பண்ணுறதுக்கு கொள்ளை அடிக்கிறதுக்கு மாட அரசியல் வருவீங்க அப்படின்றது எல்லாமே அதுவே ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து சாட்டை எடுத்து இது பண்ணுறாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச ஆப்வியஸ்லி இந்த படத்துக்கு பழைய சாங் வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு காப்பிரைட் வாங்கியிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அது ஃபஸ்ட்டு செகண்ட் லுக்லேயே வந்து தெரிஞ்சிருச்சு அது என்ன சாங்குன்றது. அந்த சீன்லாம் தேட்டரில் பார்க்கறதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ப்ரோ, சீரியஸ்லி. அனிருத் மியூசிக்லாம் அதான் சொல்கிறேன்ல, அனிருத்தெல்லாம் வந்து அனிருத்தும் தளபதி சேர்ந்தாலே என்னையுமே அது காம்பினேஷன் வந்து பிளாக் பஸ்டர் சேட் பஸ்டர் காம்பினேஷன் தான் ப்ரோ சொல்ல முடியும். அதெல்லாம் இதில் சொல்கிறதுக்கு வார்த்தையில எல்லா சாங்குமே எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தில் 4 சாங் வந்ததா, 4 சாங்குமே சூப்பராகவே இருந்துச்சு அப்படின்லாம். இந்த ஆக்சுவலாக முந்த படத்தோட இந்த சாங்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். விஜய் வந்து என்னோட ஒப்பீனியன் கேட்டால் வந்து நடிக்க வரமாட்டார் தான் நினைக்கிறேன். ஏன்னா திருப்பி நிறைய பேர் அவர் மேலே வந்து விமர்சனம் சொல்லிட்டு இருக்காங்க. நானுமே வந்து ஆல்ரெடி இதுக்கான விமர்சனமும் நான் சொல்லிட்டேன். அவர் வந்து நடிக்க வரமாட்டார் அப்படின்றது. ஆஃப்டர் கரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் நான் விஜய் அண்ணனுக்கு சொல்கிறதும் அதுதான், திரும்ப வந்து படம் நடிக்க வராதிங்க. காரணம் ஏன்னா உங்கள் மேலே இங்கே நிறையா வந்து பழி போட்டுட்டாங்க. அந்த பழிக்கு தெரிஞ்சோ தெரியாமலே நீங்கள் வந்து பொறுப்பேற்க கூடிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ நீங்கள் நடிக்க வந்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கு தேவையில்லாமல் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த டைலாக்லேயும் அவரும் வந்து ஆணித்தனமாக ஒரு டைலாக் சொல்லிட்டாரு, திரும்பி போகிற பழக்கமே இல்லை அப்படின்ட்டு, திரும்பி போகிற ஐடியாவும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்து சொல்லியிருந்தார். அந்த டைலாக் வந்து ரொம்ப கேட்சிங்காக இருந்துச்சு. ஸோ அதன் அடிப்படையில் அவர் வந்து திருப்பி நடிக்க வரதுக்கு நிறையா வாய்ப்பு இல்லை. ஆனால் யார் நடிக்க வருவார் அப்படின்றத பார்த்தா போகிற போக பார்த்தா இன்னொருத்தர் தான் நடிக்க வருவார் போல இருக்குது. அது யாருன்றதை பார்த்தா டெப்யூட்டி சிஎம் அவர் வந்து போகிற போக பார்த்தா அவர் தான் வந்து நடிக்க வந்துடுவார் போல இருக்குது. அந்த நிலைமையில தான் இருக்குது. இன்னொரு படம், இந்த படத்துக்கு அகேன்ஸ்டாக யார் பேச வருவாங்கன்னா 2 பேர் வந்து பேச வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் வந்து சீமான் அவர்கள் வந்து பேச வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி இன்னொருத்தர் வந்து நேற்று ஈவினிங்லேருந்தே ஒருத்தர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் யார் அப்படின்னா வந்து ஜனநாயகன் ட்ரைலரில் வந்து அந்த ட்ரைலரோட எண்டில் வந்து சாட்டையை பிடிச்சி ஒரு பாடம் நடத்துவார். அந்த சாட்டைக்கு அப்படியே அகேன்ஸ்டாக சொன்னால் ஒரு சாட்டை துரைமுருகன் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து நேற்றே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார் இந்த படத்துக்கு அகேன்ஸ்டாக. இன்னொரு படத்துக்கு அவர் வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா சப்போர்ட் இல்லைனா மக்கள் சொல்கிற மாதிரி முட்டு கொடுப்பாருன்னு கூட சொல்லலாம். பராசக்தி படத்துக்கு வந்து சம்மந்தமே இல்லாமல் வந்து முட்டு கொடுக்குறதும் சப்போர்ட் பண்ணுறதும் இனிமேட்டு அவங்க 2 பேர் வந்து வேலையை பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கு யார் வராங்களோ இல்லையோ பராசக்தி படத்துக்கு அவங்க 2 பேர் வந்து உட்காந்து பார்த்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது நடக்குமா என்னன்றதில்ல, நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். ஹேட்டர்ஸுக்கெல்லாம் வந்து படத்தை பார்த்துட்டு பேசுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா ஹேட்டர்ஸுக்கெல்லாம் வந்து அவங்க எப்பயுமே ஹேட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தன் மேலே வரானா, ஒரு சின்ன ஆள் மேலே வந்தாவே காலை வாரி விட்டு போகிறாங்க. அவ்வளோ பெரிய ஆக்டரு அவர் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அரசியல் வர்றாருன்னா கண்டிப்பாக ஹேட்டர்ஸ் வந்து நிறையவே இருப்பாங்க. இப்போ தலை கூட சப்போர்ட் பண்ணிடுவாங்க போலகுது. இந்த ஃபேன்ஸ் தான் வந்து ஒரு மாதிரி அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயே இன்னும் இந்த ஃபேன்ஸ் சண்டையாக தான் போட்டுருக்குறாங்க. நமக்கு அந்த அரசியல் வந்து மயமாக்கலைன்னு தான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. பட்
மற்றபடி ஹேட்டர்ஸ்க்கெலாம் வந்து படத்தை பார்த்துட்டு பேசுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அவங்கெல்லாம் செம்மையாக இருக்கிறாங்க. நம்ம பூஜா வந்து ஃப்ரேம்லாம் காட்டுறப்ப அவங்க பகவத் கேசரியில் அந்த கிரிஞ்சி டேலாக் மாதிரிலாம் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பகவத் கேசரியில் ஃபுல்லாகவே பாலையா படம் நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் நிறைய இடத்துல கிரிஞ்சாக இருக்குது. ஏன்னா காஜலே வந்து பிடிச்சி ஆன்டி அப்படின்னு சொல்லலாம் ஓட்டுவார். பட் இந்த படத்தில் அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தளபதி எங்கேயாவும் இருப்பாருங்க, அந்த பூஜா ஏற்றவும் எங்கேயாவும் இருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி கிரிஞ்சான டேலாக் இல்லாமல் அந்த படத்துக்கு தேவையான டேலாக்ஸ் மட்டும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம அந்த மமிதா பைஜுவல் வந்து டியூட்டில் வந்து எல்லோரும் வெறுத்துட்டு இருந்துருப்பாங்க. அந்த பொண்ணு இப்படிலாம் ஒரு கேரக்டர் பண்ணிக்கான்னு சொல்லிட்டு வெறுத்துருப்பாங்க. பட் இந்த படத்தில் வந்து கண்டிப்பாக ஒரு நம்ம தங்கச்சியோ அக்காவோ அந்த மாதிரி ஏற்றுக்கிறவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓவராலாக ட்ரெய்லர் வந்து ஒரு பெண்மைக்கு வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இந்த படங்கள் இருக்கும். அப்புறம் அரசியலுக்கு வந்து அவர் என்ட்ரி கொடுக்கறதுனால இந்த படம் வந்து அரசியலுக்கு எம்ஜிஆர் வந்து அவரோட படங்களில் தான் மூலிமா தான் அவரோட கருத்துக்கள்லாம் இதுவரையும் வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து தளபதி வந்திருக்காரு. தளபதி வந்து நான் படத்தில் வெளிப்படுத்தாமல் களத்துலேயே வந்து வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லிக்கிறாரு. அதனால் களத்தில் வந்து வெளிப்படுத்தட்டும், அவ்வளோதான். ஜனநாயகம் வசூல் ரீதியாக ஜனநாயகம் அடிக்கும். ஆனால் வந்து நம்பர்ஸில் காட்டும்போது ஜனநாயகன் ஈக்குவல் பண்ணிடுவாங்க பராசக்தியை. இத்தனை கோடி இப்போ ஜனநாயகன் பார்த்தீங்கன்னா ஒரு டே 1 100 கோடின்னு போட்டாங்கன்னா இவங்க பராசக்தி பார்த்தீங்கன்னா டே 1 90 கோடின்னு போடுவாங்க. டே 2 இங்கே 200 கோடின்னு போட்டால் பராசக்தி பார்த்தீங்கன்னா 300 கோடின்னு போட்டுருவாங்க. பார்க்கலாம், என்ன வேணாலும் நடக்கும். ஏன்னா நல்லா ஐப்பு இருக்குது. 1000 கோடி அடிக்குன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம்தான். ஏன்னா இந்தியில் வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகி அங்கே போனால் தான் அடிக்கும். ஏன்னா இது வந்து பொங்கல் டைமு மற்ற ஸ்டேட்லேயும் ரிலீஸ் ஆகுது படம். அதனால் வந்து 1000 கோடி அடிக்கிறது கஷ்டம். அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் பராசக்தி முன்னாடியே விட்டாங்க. ஏன்னா டே 1 மட்டும் நிறைய தேட்டர் கிடைக்கும், டே 2ல் அப்படியே பாதி தேட்டர் குறைச்சிருவாங்க. அது இல்லாமல் 10 நாள் கழிச்சு 20 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம மங்காதா படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுலேயும் கொஞ்சம் தேட்டரை பிடிங்கிருவாங்க. ஸோ அந்த பிரேக் பண்ணுறதுக்காக தான் 2 பிரேக் வச்சுட்டாங்க. ஒன்று வந்து பராசக்தி, இன்னொன்று வந்து மங்காத்தா. இதனால் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து 1000 கோடி வராது, அதாவது 1000 கோடி வசூல் வர முடியாமல் தடுக்கிறதுக்காக தான் இந்த பிரேக்கு. மினிமம் ஒரு 500 கோடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஜனநாயகன் தான், மறுபடியும் கண்டிப்பாக பராசக்தியும் பார்ப்பேன். சுதா கங்கோரா ஃபேவரட் டேரக்டரும் கூட. அப்படிங்கும் போது ஜனநாயகன் தான் ஃபஸ்ட்டு. இந்த பொங்கல் ஜனநாயகன் விஜய் சாருக்காக. அதே மாதிரி இந்த 2026 அவரோட அரசியல் பயணமும் நல்லபடியாக தொடங்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அனிருத்தோட மியூசிக் வந்து உண்மையிலே அந்த படத்தில் வர அந்த பாட்டில் வர லிரிக்ஸ் மாதிரி தான். உண்மையிலே பிளாஸ்ட் அப்படின்றது மாதிரி தான் இருந்துச்சு. அவர் ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரியும் நானும் விஜய் அண்ணனும் சேர்ந்தால் அது என்னன்னு தெரியல, அது ஒரு 100% ஒரு பிளாஸ்ட் மாதிரி தான் இருக்குது அப்படின்றது. அந்த ட்ரெய்லருமே சிங்கிள் ஷாட்டு கூட போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போகிறது வந்து அனிருத் அவர்களுடைய மியூசிக் தான். அதே மாதிரி அந்த படமும் சரி சிங்கிள் ஷாட்டும் போர் அடிக்காமல் எடுத்துகிட்டு போவார் அப்படின்றத நான் நம்புகிறேன். தேங்க்யூ. ஓவராலாக ட்ரெய்லர் வந்து பிளாஸ்ட் தான். இந்த பொங்கல் வந்து ஜனநாயகன் பிளாஸ்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அயன்மேன் செத்துட்டான்னு சொன்ன வரையும் எனக்கு ஒரு ஃபீல் எப்படி இருந்துச்சோ அதே ஃபீல் தான் இப்போ தளபதி சினிமா விட்டு போகும்போதும் இருக்குது. பட் இன்னுமேட்டு வந்து பெரிய பெரிய படங்கள் என்ஜாய்மெண்ட்டு செலிப்ரேஷன் இருக்குமான்னு தெரில எனக்கு. பட்டு 2 தலைகள் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒன்று தலை, இன்னொன்று விஜய். 2 பேருமே இப்போ ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறாங்க. தளபதி அப்பப்போ கொஞ்சம் ஒரு 2-3 படம் நடித்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். லியோ 2 கொடுத்துருங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறமேட்டு படங்கள் நடிச்சுக்கிட்டே இருந்தால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா யாரும் நடிக்கிறாங்க, நீங்கள் நடிக்கிறதுல என்ன தப்புன்னு எனக்கு